சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் TNPSC எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய இந்திய தேசத்தில் எந்த ஒரு சர்வீஸ் கமிஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வுகளை எழுதுகிறவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன, தமிழ்நாட்டில் எப்படி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான கான்ஸ்டியூஷனில் அதற்கான வழிவகைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இடஒதுக்கீடுனா என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் இந்த டவுன் பஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டத்தோட பஸ் வந்து நிற்கும். இப்போ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட் இருக்கிற ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சைடு வழியா மேல் வழியா பக்கத்தில் அந்த பக்கத்தில் எதையாவது ஒன்று ஒரு பொருளை தூக்கி உள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்க, இடம் பிடிப்பாங்க. இப்போ இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஓரமாக தூக்கி ஒரு துண்டையோ ஒரு பேக்கையோ தூக்கி உள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா, உள்ளே போனதுக்கப்புறம் அது எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் ஓகே தான், அந்த சீட்டுங்கிறது யாருக்கு தான், அந்த துண்டு போட்டவருக்குன்னு ஆயிருக்கு. இது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன் சிஸ்டம். அதே மாதிரி பஸ் ரிசர்வ் பண்றோம், ட்ரெயின் ரிசர்வ் பண்றோம், அந்த சீட்டை யாரும் பிடிச்சிடக்கூடாதுங்கிறது ரிசர்வ் பண்றோம். பொது வேலை வாய்ப்புகள்ல, ஏன்னா அரசாங்கத்துடைய வேலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகளை வந்து எப்படி ரிசர்வேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு 1000 பணியிடங்கள், ஒரு காவல் பணியிடம்னு வச்சுக்கோமே, ஒரு 1000 பணியிடங்கள் வந்து தமிழக அரசுல வேக்கன்சி இருக்கு. இந்த 1000 போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், 1000 ரேங்க்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு வந்து வேலை கிடைச்சிருமா, ஃபர்ஸ்ட் நான் 1000 ரேங்க்குள்ள இருக்கிறேன், எனக்கு 1000வது ரேங்க் கொடுத்துருக்காங்க, எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டேன்னா கிடைக்கிறது கிடையாது. அப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்குன்னு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீட்டு முறைன்னு பேர். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஆண் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, இல்ல ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, இல்ல ஒரு திருநங்கையா இருக்கிறீங்க, இல்ல கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்க, எல்லாருமே வேற வேற சமுதாயத்துல இருந்து வேற ஒரு சூழ்நிலையில இருந்து எக்ஸாமினேஷன் படிக்க வராங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்கிறனால இந்த எக்ஸாமினேஷன்ல 1000 ரேங்க் எடுத்தவங்களுக்கு அவங்க என்ன பண்றது கிடையாது, தரவரிசை இப்படி மெரிட் லிஸ்ட்ல போஸ்டிங் கொடுக்கறது கிடையாது. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து அம்மா அப்பா 2 பேருமே அரசு ஊழியர்களா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எந்த ஆதரவுமே இல்லாம ஒரு டெஸ்டிடியூட்டட், ஒரு ஆதரவற்ற விதவையாக இருந்து படிப்பாங்க. இப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி கருதி நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த படிப்பின் அடிப்படையில் வந்து நம்ம போஸ்டிங் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்போ இந்த ரிசர்வேஷன்ங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு 500-600 வருடங்களாக பெண்களை வந்து நம்ம அரசு வேலைகள்லையோ இல்லை கல்வி நிறுவனங்கள்லையோ நம்ம நாடு புராதனமாகவே அனுமதிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சில உயர் ஜாதியினர் மட்டுமே கல்வி அரசு வேலைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி வச்சிருந்ததுனால மற்ற கேட்டகரிஸ் அவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினருக்குமே கல்வினா என்ன, அரசு வேலை என்னன்னே தெரியாம இருந்தது. அப்போ சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்த வேலை வாய்ப்புகள், கல்வி நிறுவனங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பொதுவாக வரணும்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா ஒரு 500-600 வருடங்களாக அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குங்கும் போது அந்த சமுதாயத்தினரையும் பொது போட்டியோட சேர்த்து எல்லாரோடையும் கலந்து போட்டி போடுன்னு சொல்ல வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுக்கு மற்ற கேட்டகரியை விட இந்த மாதிரி கேட்டகரி ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு என்ன பண்றாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சீட்டு கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா அரசு இயந்திரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரோ குறிப்பிட்ட மதத்தினரோ நடத்துறது கிடையாது. அப்ப எல்லா கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் அதுல என்ன பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட முக்கியமான நோக்கம். அப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசின்னு சொல்றோம், பேக்வேர்டு கிளாஸ்ன்னு சொல்றோம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இந்த பிசிலே பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர், ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்றோம். அதற்கப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஜாதி வாரியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது இல்லாம இருக்கக்கூடிய அனைவரையும் என்ன சொல்றாங்க, பொது போட்டியாளர், ஜெனரல் அப்படிங்கிறாங்க. இவங்க எந்த கேட்டகரியிலயும் வரமாட்டாங்க. இவங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதுலயும் வரமாட்டாங்க. இவங்க பொது போட்டியாளர். இவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு இடஒதுக்கீடே கிடையாது. இவங்க நேரடியாகத்தான் காம்படிட் பண்ணி ஆகும். அவங்கள ஜெனரல்ங்கிறோம். இவங்க மெரிட் மார்க் வச்சிருந்தா மட்டும்தான் முன்னாடி வர முடியும். அப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ரிசர்வேஷன்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னா செங்குத்தான இடஒதுக்கீடுன்னு சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா
ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்றது. இது கிடைமட்ட இடஒதுக்கீடுன்னு சொல்றோம். அப்ப வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப தமிழக அரசு ஒரு 1000 வேக்கன்சி நிரப்ப போகுது அப்படின்னா, அந்த வேக்கன்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல், பிசி, பிசி முஸ்லிம், அப்புறம் பாத்தீங்கன்னா எம்பிசி, எம்பிசி நிறைய கேட்டகரி இருக்கு, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, நம்ம சப் கேட்டகரி எல்லாம் பார்க்க வேண்டாம். பொதுவா இந்த மாதிரி இந்த வகைப்பாடுகள்ல தான் நிரப்புறாங்க. அப்ப பிசி அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 26.5% போஸ்ட்ல இந்த பிசி கட்டாயம் இருக்கணும். பிசிஎம் முஸ்லிம்கள் ஒரு 3.5% வேக்கன்சியாவது கண்டிப்பாக உள்ள இருக்கணும். எம்பிசினா 20% அரசு பணிகள்ல அவங்க இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 18%, 18ல அதுவுமே உள்ள வந்து உங்களுக்கு 15+3 ரெண்டா பிரியும். 15 வந்து நேரடியாக எஸ்சி, ஒரு 3% எஸ்சி அருந்ததியர் அப்படின்ட்டு ஒரு இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1%. மொத்தமாக நீங்க கூட்டி பாத்தீங்க அப்படின்னா 69% தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்காங்க, வெர்டிகல் ரிசர்வேஷன்ல பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ 69% பேருச்சு அப்படின்னா ஜெனரல்ல பாத்தீங்கன்னா பொது போட்டிக்கு 31% வேக்கன்சி மட்டும்தான் பொது போட்டி மூலமாக ஃபில் பண்ண முடியும். அப்போ இதுக்கு பேர் தான் வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்படின்னு பேர். சரி, இப்போ 1000 போஸ்ட்னா அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இதுல எழுதுறேன். ஒரு 310 போஸ்ட் பொது போட்டியில இருக்கு, 265 போஸ்ட் பிசிக்கு, 35 போஸ்ட் பிசி முஸ்லிம்க்கு, ஒரு 200 வேக்கன்சி உங்களுக்கு எம்பிசிக்கு, 180 வேக்கன்சி உங்களுக்கு எஸ்சிக்கு, 10 வேக்கன்சி, மொத்தமா சேர்த்தீங்கன்னா இங்க 1000 வந்துடும். சரி, இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ உங்களுடைய கேட்டகரி வைஸா தான் நீங்க போக முடியும். சரி, இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய 310 இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு எந்த இனமோ எந்த ஜாதியோ எந்த அடையாளமோ இது கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் பொது போட்டி தான். இப்ப தமிழ்நாட்டுடைய டாப் ரேங்க்ல இருக்கிறவர், மார்க் எடுத்தவர் பாத்தீங்கன்னா அவர் ஜெனரல்ல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஜெனரலாகத்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த பிசி கேண்டிடேட் கூட ஒருத்தர் கூட டாப் ரேங்க் எடுத்து வரலாம். அப்போ இந்த டாப் ரேங்க் எடுத்து வர்றவரை எங்க போய் ஃபில் பண்ணுவாங்க? இவர் வந்த உடனே இந்த 310 வேக்கன்சில போய் இவர் எடுப்பாரா, இல்ல 265 வேக்கன்சில போய் எடுப்பாரா? அப்போ இவர் தான் தமிழ்நாட்டிலே டாப்பர், ஒரு பிசில உள்ள ஒருத்தர் இருக்கார். அடுத்தது 2வது ரேங்க்ல ஒரு எம்பிசில உள்ள ஒருத்தர் இருக்கிறார். அப்ப இவங்க 2 பேரும் எங்க போய் ஃபில் பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 டாப்பரா இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப 310 வேக்கன்சி வரைக்கும் இவங்களை ஜெனரலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்களை எதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ்ல அவங்கள நிரப்ப மாட்டாங்க. அப்போ நீங்க ஜெனரல் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுமே இல்லை, நான் ஜெனரலா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க டாப் 300 ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். 1000 போஸ்டிங் போட்டாங்கன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியா, அப்போ ஒரு டாப் 300 ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்களோட நீங்க காம்படிட் பண்ணி உள்ள வரலாம். இதுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கிடையாது. அப்ப ஹரிசான்டல் ரிசர்வேஷன் எப்போ ஜெனரல் எப்போ முடியுதோ, ஜெனரல் 310 வேக்கன்சி முடிஞ்சு 311ஆவதாக ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, 311th ரேங்க்ல ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இவர் யாரா இருக்கலாம், இவர் பிசியா இருக்கலாம், இல்லைன்னா எம்பிசியா இருக்கலாம், இல்லைன்னா ஜெனரலா கூட இருக்கலாம். அப்போ இப்ப 311ஆவதா வர்றவர் ஒரு ஜெனரல் கேட்டகரியில உள்ளவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க அங்க ஒரு வேக்கன்சி இருக்கா? கிடையாது. அப்போ அவரை வெளியே அனுப்பிடுவாங்க. நீ 311ஆவது ரேங்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வேக்கன்சி கிடையாது. அதே டைம் ஒரு 311ஆம் ரேங்க் எடுத்தவர் பிசியா இருந்தாருன்னா அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கா? ஆமா இருக்கு, 265 சீட் இருக்கு, அங்க போய் அவர் எடுத்துக்கலாம். எம்பிசி அவருக்கு பாருங்க 200 சீட் இருக்கு, அங்க போய் அவர் ரிசர்வேஷன் என்ன பண்ணலாம், சீட்டு ஃபில் பண்ண முடியும். அப்போ வெர்டிகல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி எப்போ ஃபில் ஆகுதோ அதற்கு அடுத்தபடியாகத்தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சப் கேட்டகரியில ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வெர்டிகல் ரிசர்வேஷன். ஸோ இப்போ டாப் 300ல இருக்கக்கூடிய 300 இடத்துல இருக்கக்கூடிய யாருக்குனாலும் அந்த வேகன்சியை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த 310 வேகன்சில கடைசியில 310ஆவதா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கட்டாயமாக வேலை கிடைக்குமா ஜெனரல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம், ஹரிசான்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கால்குலேஷனை கொண்டு வராங்க. அப்ப ஹரிசான்டல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் பெண்களுக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்னு சொல்றாங்க, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். அதற்கப்புறமாக எக்ஸ் சர்வீஸ்மென்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ், அப்புறம் டெஸ்டிடியூட்டட் விடோஸ், ஆதரவற்ற விதவைமார்கள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 310 வேகன்சி என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ள ஹரிசாண்டலாக பகுத்து இருக்கிறாங்க. அப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல விமனுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30% விமன் இருக்கணும். பிஎஸ்டிஎம்னா ஒரு 20%, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஹெச் இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரிலையும்
நிரப்பப்பட்டு இந்த ஜெனரலுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜெனரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். இப்போ இது என்னதுன்னா ஜெனரல்ல விமன் கேட்டகரி, இவங்க யாருன்னா ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் கேட்டகரி, இவங்க யாருன்னா ஜெனரல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க ஜெனரல்ல பிசிக்கலி சேலஞ்ச், இவங்க ஜெனரல்ல டெஸ்டிடியூட்டட் விடோ, இவங்க யாருன்னா ஜெனரல்ல ஜெனரல். ஸோ பொதுவாக இந்த ஜெனரல்ங்கிறது பொதுவாக இந்த கேட்டகரியில ஃபில்லப் ஆகாதவங்க கூட என்ன பண்ணலாம், டாப் ரேங்கிங்ல வர்றவங்க, இந்த ஜெனரல்லே டாப் ரேங்கிங்ல வரக்கூடிய விமன் கூட என்ன பண்ணிக்கலாம், ஃபில்லப் பண்ண முடியும். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மாதிரி அப்படியே என்ன பண்ண மாட்டாங்க, பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. இதை ரிசர்வேட் பண்றதுக்குன்னு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸை நம்ம படிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கு வெர்டிக்கல் ரிசர்வேஷன் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது அகமதாபாத் ஹைகோர்ட்டால் வழங்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். தமன்னா பின் அசோக் பாய் தேசா விசஸ் ஷிட்டால் அம்ருத்லால் நிஷார் அவங்களுடைய ஒரு கேஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எப்படி நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுல இருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பில அந்த பேரா 2 பாயிண்ட் 2 பாத்தீங்கன்னா, ஃபைண்டிங் அவுட் தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அமாங் தெம் who belong to the respective reservation category, and if the number of candidates in such list is equal or 2 more than the number of special reservation quota of women, then it shall not be necessary for further selection towards the reservation quota of women. Only if there is any shortfall of women candidates in any such category, the requisite number of women belonging to such category shall have to be taken by deleting the corresponding number of candidates from the bottom of the list relating to such category அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதற்கான விளக்கத்தை நான் இங்க சொல்றேன். இப்போ இந்த ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஜெனரலுக்கு பொதுவாக 310 வேகன்சி அப்படிங்கிறத பிரிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஜெனரலுக்குள்ள பாத்தீங்கன்னா விமன் ஒரு 30% இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரிசர்வேஷனுடைய நோக்கம். அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 310 பேர் இருக்காங்களே, டாப் 310ல இருக்கவங்க, இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த 310 பேருடைய லிஸ்ட் தெரியும். இவங்க தான் டாப் 310 ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இந்த டாப் 310 வாங்கியிருக்கிறதுல பெண்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ 310ல 30% அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 93 வரும். சோ விமன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 93 விமன் இருக்கணும் அப்படிங்கிறது இதோடைய நோக்கம். அதான் ரிசர்வேஷனுடைய நோக்கம். இப்போ ரிசர்வேஷன்ல ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப பசியா இருக்கிறார், அவரால் வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 வேளை கூட சாப்பிடாம இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்வேஷன்ங்கிறத கொடுக்கணும், நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் டெய்லி வந்து 3 வேளையுமே சாப்பிடுற மாதிரி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை, அவருக்கு உணவு தேவையில்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான். அப்போ இந்த 310 வேகன்சில 93% 93 பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விமனுக்கு கொடுக்கக்கூடிய 30% ரிசர்வேஷனுடைய நோக்கம். அப்போ அந்த 310ல 93 பெண்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ 93 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிஸ்ட்ல இஸ் ஈக்குவல் ஆர் டு மோர் தென் தி நம்பர். 93க்கு மேல இருக்கிறாங்களா அப்படின்னா அது டேலண்ட், அந்த பெண்களுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ 310 வேகன்சில 300 வேகன்சியுமே அந்த டாப் 300மே பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய திறமை பேஸ் பண்ணுது, அதை நம்ம குறைக்க முடியாது. ஆனா இந்த 93க்கு குறையாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரிசர்வேஷனுடைய நோக்கம். 93 விட இப்ப 92 அப்படின்னு வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆஸ் பர் தி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 93 பெண்கள் உள்ள இருந்தால்தான் அந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் செல்லுபடியாகும். அப்ப இந்த ஒரு பெண்ணை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்றாங்க, 311வது இடத்துல பெண் இருக்காங்களான்னு பாக்குறாங்க. 311ல பெண் இல்லைங்க அப்படின்னா 312வது இடத்துல பெண் இருக்காங்களான்னு பாக்காங்க. 312 இல்லைங்க அப்படின்னா எந்த இடத்துல பெண் இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஒரு 318 இடத்துல பெண் இருக்காங்கன்னா அந்த 318வது இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, உள்ள சேர்த்துட்டு இந்த 310 ரேங்க்லயுமே லோவஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மேல் கேண்டிடேட் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ இப்படித்தான் என்ன பண்றாங்க, அந்த ரிசர்வேஷன் லிமிட்டை ஃபாலோ பண்றாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லா கேட்டகரிக்குமே அதான் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே கொடுக்குற பாருங்க, இஸ் ஈக்குவல் ஆர் மோர் தென் த நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, சமமாவோ இல்ல அதற்கு அதிகமாவோ இருந்துருச்சுனாலோ நோ ஃபர்தர் ரிசர்வேஷன் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதுல ஏதாவது ஷார்ட் ஃபால் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை நிரப்புறதுக்காக பாட்டம் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எடுத்து என்ன பண்ணணும், வெளியே நிரப்பிட்டு இவங்கள ஜெனரலுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ
இந்த இடத்துல 93க்கு மேல பெண்கள் இருந்தா நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு தேவை கிடையாது அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். இப்ப நான் சொன்னது ஜெனரல் கேட்டகரிக்கு. இப்ப இந்த ஜெனரல் கேட்டகரி முழுவதும் நிறைவடைந்த பிறகு இதே மாதிரியான ப்ரொசீஜர்ல பிசி கேட்டகரியில டாப்பர்ஸ் எடுக்கிறாங்க. பிசி கேட்டகரியில 30% விமன் எவ்வளவு இருக்கணும்னு பாக்குறோம். அந்த கேட்டகரியில விமன் சரியான அளவு இல்ல அதற்கு மேல இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியம் கிடையாது. குறைவாக இருக்க பட்சத்துல மட்டும்தான் ஐயோ விமனுடைய கேட்டகரி விமன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறைவா இருக்குங்கிறக்க என்ன பண்றோம், அவங்கள கை கொடுத்து பின்னாடி இருக்கவங்க என்ன பண்றோம், தூக்கி முன்னாடி கொண்டு வைக்கிறோம் அப்படிங்கறதான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுடைய நோக்கம். இதுதான் இந்த கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட்ல அகமதாபாத் ஹைகோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பும் இதுதான். வெர்டிகல் ரிசர்வேஷன் நிரப்புற மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை நிரப்பக்கூடாது அப்படின்னு அகமதாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இப்ப நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல எப்படி ரிசர்வேஷன் ஹரிசாண்டலா பிரிச்சுட்டு இருக்காங்கிறதை இப்ப நம்ம பார்ப்போம். இது கடந்த 2020ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிபிகேஷனுக்காக வெளியிடப்பட்ட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறதுடைய சார்ட். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 66 வேகன்சிக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து கால் ஃபார் பண்ணப்பட்டது. ஸோ பாருங்க 2020ஆம் ஆண்டு இந்த 66 வேகன்சிக்காக அந்த கால் ஃபார் பண்ணப்பட்ட எக்ஸாம்ல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இப்படி இருக்கு. ஸோ 66 வேகன்சி பொதுவாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வெர்டிகல் ரிசர்வேஷன் பார்த்த மாதிரி அதுல வந்து உங்களுக்கு ஒரு 31% உங்களுக்கு கண்டிப்பாக ஜெனரலுக்கு கொடுத்துதான் ஆகணும். அதுபடி பாத்தீங்கன்னா ஒரு 20 வேகன்சி உங்களுக்கு ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பிரிவுக்கு போயிருது. இதே மாதிரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு இந்த 66 வேகன்சி என்ன பண்றாங்க, பிரிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனரல்ல உள்ள அந்த 20 வேகன்சியை நம்ம பார்ப்போம். இந்த ஜெனரல் 20 வேகன்சில பாத்தீங்க அப்படின்னா விமன் ஒரு 30% இருக்கணும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு, டெஸ்டிடியூட்டட் விடோ அப்படிங்கிறது ஹரிசாண்டலா வருது. அப்போ இந்த விமன் 30% இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். அப்போ இந்த 20 வேகன்சிங்கும் பொழுது இந்த டாப் ரேங்க்ல இருப்பாங்க இல்லையா, அந்த 20 முதல் இடங்களை பிடித்தவர்களுடைய லிஸ்ட் எடுத்து அதுல எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். அப்போ அந்த 20 பேர் இருக்கக்கூடிய அந்த டாப் ரேங்க்ல 30% எவ்வளவு ஆச்சு, ஒரு 6 பேராவது கட்டாயம் பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அப்ப 20ல 6க்கும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் நம்ம ரிசர்வேஷனே கொடுக்குறோம். அப்ப என்ன பண்றோம், அந்த 20 டாப்ல 6 அல்லது அதற்கு மேல இருந்துட்டுன்னா இந்த விமன் ரிசர்வேஷனே அங்க தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா இவங்க தான் 6 தாண்டிட்டாங்க இல்லையா. மொத்தமா டாப் 20 ரேங்க்ல ஒரு 10 பேர் விமன் இருக்கிறாங்க. அப்ப மினிமம் தான் நமக்கு 6 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இவங்க 10 வந்துட்டாங்க. அப்ப இந்த 30% ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. சப்போஸ் அந்த 20 ரேங்க் இருக்கு, டாப் ரேங்க்ல 20ல 20க்கு 20 பெண்கள் அடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்றது, அப்ப 20க்கு 20 அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷனே அங்க வேண்டாம். ஏன்னா அவங்க தான் அங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க, டாப்பரா இருக்காங்க. அப்ப அவங்க ஜெனரல்ல வேகன்சியை ஃபில் பண்றாங்க. அப்ப எனக்கு இந்த 6 வேகன்சியை விட குறைவாக வரும் பொழுது மட்டும்தான், இப்போ உதாரணத்துக்கு இந்த டாப் 20 லிஸ்ட்ல 5 பேர் தான் பெண்கள் இருக்கிறாங்க, எனக்கு 30% எவ்வளவு இருக்கணும், 6 பேர் இருக்கணும். பட் 5 நபர் மட்டும் தான் இங்க பெண் இருக்கிறாங்க பொழுதுதான் என்ன பண்றோம், பெண்ணுடைய அந்த ரிசர்வேஷனை இங்க பாதுகாக்க வேண்டி இருக்கு. அப்போ ஒரு பெண் இங்க கூடுதலாக தேவைப்படுறதுனால இந்த 20 டாப்பர்ல ஒருத்தர் கடைசி மார்க் எடுத்திருப்பார் இல்லையா, அவர் ஒரு பர்சன், ஒரு ஆணை என்ன பண்றோம், வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த 20 ரேங்கை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை எடுத்து நம்ம உள்ள போடுறோம். இது ஆக்சுவலா வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இதுக்கு பேர் அநீதி தான். ஏன்னா அவர் அந்த டாப் 20 குவாலிபிகேஷனுக்குள்ள இருக்கிறாரு. பட் நம்ம அந்த விகிதாச்சாரம் ரிசர்வேஷனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவர் வெளியே எடுத்துட்டு தான் என்ன பண்றோம், ஒரு பெண்மணியை உள்ள கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். சோ இந்த ரிசர்வேஷன் முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்ட்டு பேர். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க, எக்ஸாமினேஷன் நடந்து மெரிட் லிஸ்ட் எல்லாம் போட்டதற்கு அப்புறமாக தீர்மானிக்க வேண்டிய இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கான்செப்டை முன்கூட்டியே இவங்க தீர்மானிச்சு ஜெனரல்னா இவ்வளவுதான்ப்பா, ஜெனரலுக்கு விமனுக்கு அந்த 6 வேகன்சி இவங்க பிரிச்சு இதை ரிசர்வேட் பண்ணி ஒதுக்கியே வச்சிடுறாங்க. இந்த 6 வேகன்சியை பெண்கள் கட்டாயமா எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒதுக்கிடுறாங்க. இது போக இருக்கக்கூடிய இந்த 14 வேகன்சி தான் உங்களுக்கு ஜெனரல்ல உங்களுக்கு பொது போட்டிக்கே வருது. அப்ப இந்த 14 வேகன்சில ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பெண் இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல பெண்ணு டாமினேட் ஆயிடுறாங்களா, இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த 10 பெண்கள் வந்து இந்த இடத்துல போய் 10 வேகன்சியை ஃபில் பண்ணிடுறாங்க. அப்ப 11 வேகன்சில 10 வேகன்சி அவங்க ஃபில் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இங்க என்ன இருக்கு, விமன் ரிசர்வேஷன் தனியா ஒரு 6 சீட்டு வேற இருக்கு. அப்ப அங்க ஒரு 10 இங்க ஒரு 6ன்ட்டு மொத்தம் ஒரு 20 வேகன்சி இருந்துச்சுன்னா ஒரு 16 வேகன்சி என்ன பண்ண முடியுது, நேரடியாக பெண்களால ஃபில் பண்ண முடியுது. இந்த மாதிரியான ரிசர்வேஷன் சிஸ்டத்தை தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஷெட்யூல் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. பட் ரிசர்வேஷனுடைய நோக்கம் என்ன, அந்த 30%ஐயும் விட குறைந்திடக்கூடாது பெண்களுடைய விகிதாச்சாரம் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுக்கிறது.
இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத தான் உங்களுக்கு அலகாபாத் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை உயர்த்துவதற்காகத்தான் இருக்கணுமே தவிர இதுவே ஓவர் ரிசர்வேஷனா மாறி பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற கேட்டகரியில இருக்கக்கூடிய வாய்ப்பை பறிக்கும் வண்ணமாக எப்பவுமே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்டோடைய தீர்ப்பும் அதுதான். ஸோ உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு குரூப் 1 தேர்வுகள்ல மொத்தமாக இருந்த காலி பணியிடங்களை நிரப்பின பெண்கள் எவ்வளவு பேர்னு முடிந்ததற்கு அப்புறமாக கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல 66% மேலாக பெண்கள் தான் நிரப்பியிருக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய கேட்டகரி தான் பெண்களை தாண்டி மீதி இருக்கக்கூடியவங்க அந்த நிரப்ப முடியுது. அப்போ இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் பிரகாரமோ இல்ல ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்திருக்கக்கூடிய மேண்டேட்டரி பிரகாரமும் நிரப்பியிருந்தா கண்டிப்பாக விமன் ரிசர்வேஷன்ங்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்படி 66% 70% அளவுக்கு வேகன்சி என்ன பண்ணாது, நேரடியாக பெண்களால் மட்டுமே ஃபில்அப் பண்ண முடியாது. அப்போ ஃபர்தராக வரக்கூடிய இன்னும் 40% இதை உயர்த்தும் பொழுது இந்த நோட்டிபிகேஷன்ல வரக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் ரைஸ் ஆகும் பட்சத்துல அந்த பெண்களுடைய விகிதமானது அரசு பணிகள் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 70-75% பெண்கள் மட்டுமே நிரப்பும் பொழுது அதை மற்ற இருக்கக்கூடிய நான் விமன் கேட்டகரிஸ் பெண்கள் அல்லாத சில கேட்டகரியில நிரப்பக்கூடியவங்களுடைய விகிதாச்சாரம் ரொம்பவும் குறைய ஆரம்பிச்சிடும். 75% அந்த பெண்களால் மட்டுமே நிரப்பப்படக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை நிரப்புவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சரியான முறையில ஆராய்ந்து அதன் அடிப்படையில மார்க் லிஸ்ட் வச்சுதான் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கணும். ரெண்டாவது, விமன் ரிசர்வேஷன் 30% கொடுத்திருப்பதே ஓரளவுக்கு பெண்கள் மத்தியிலேயே இது போதுமான அளவு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்துல இது 40% உயர்த்தும் பட்சத்தில் இதை உண்மையாக சின்சியராக யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இல்லாம பொதுவாகவே விமன் அப்படிங்கிறத மட்டுமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது அது பெண்களுக்குமே முழுவதுமாக யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ பர்டிகுலரா எந்த பெண்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு 40% வேகன்சி ஆண்களுக்குன்னும் ஒரு 40% வேகன்சி பெண்களுக்குன்னும் மீதி இருக்கக்கூடிய 20% வேகன்சி ஜெனரல் காம்படிஷன் பொது போட்டிக்குன்னு விட்டுறலாம். அப்போ 40% ஆண்களுடைய அந்த ரிசர்வேஷன் அங்கே பாதுகாக்கப்படும், 40% பெண்களுடைய ரிசர்வேஷன் அங்கே பாதுகாக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய 20% டாப்பரா வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த 20% பெண்கள் நிரப்புனா கூட பரவாயில்ல, அவங்களும் அந்த டாப்பரா இருக்கிறாங்க பட்சத்துல மெரிட்ல வேகன்சி ஃபில் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன்ல ஆண்களுக்கான போஸ்டிங் எவ்வளவு பெண்களுக்கான போஸ்டிங் எவ்வளவு அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, தனியாக பகுத்தும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் நிரப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட காலநிலையில இந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை உயர்த்துவதற்காகவும் எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் நம்ம இடஒதுக்கீடுங்கிற கொள்கையை நம்ம வம்சாவளியை எடுத்துக்கிறோம். இதுல ஒரு பிரிவினருக்கு நீதியும் இன்னொரு பிரிவினருக்கு அநீதியும், அது ஆணோ பெண்ணோ யாருக்குமோ அநீதி ஏற்படும் பட்சத்துல எந்த ஒரு நடவடிக்கைகள் யார் எடுத்தாலும் அது குரல் கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் தான். அப்ப வெறும் பெண்களுக்காக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மட்டுமே இத்தனை ஆண்டுகள் போராடல. அப்ப சமூக விடுதலைக்கு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், எண்ணற்ற தலைவர்கள்லாம் போராடி தான் பண்ணிருக்காங்க. அந்த பெண் விடுதலைங்கிறத வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே நீங்க பல இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. ஸோ பெண் விடுதலையோ ஆண் விடுதலையோ ஸோ இதற்காக பல்வேறு ரிட்ரஸல் மெக்கானிசம் உங்களுடைய ஒரு ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு தமிழக குடிமகனாக இருக்கிற பட்சத்துல நீங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவு மனுக்கள் இருக்கு, இல்ல நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த மண்டே பெட்டிஷன் சொல்லக்கூடிய ஜிடிபி போர்ட்டல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியுடைய அந்த கிரிவன்சஸ் அந்த புகார் மனுக்களை நீங்க தெரிவிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிப்பதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்கு. ஸோ சோசியல் மீடியாஸ் மூலமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் பாடசாலை டிஎன்பிஎஸ்சி படிப்பவர்களா நீங்கள்? இதோ சுரேஷ் பாடசாலை அனுபவமுள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.